பெரிய சைஸ் பள்ளியை விட சின்னதா இருக்கிற முதலையில இருந்து ஒரு மனுஷனையே முழுங்குற பெரிய சைஸ் முதல்ல வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. கியூபா முதல்ல தான் இந்த உலகத்துல இருக்கிற மிக ஆபத்தான முதலைகள்ல ஒன்னா இருக்கு. முதலையோட பல்லு ஏதாவது சந்தர்ப்பங்கள்ல அது வேட்டையாடும் போதோ இல்ல சண்டை செய்யும் போதோ உடஞ்சிட்டா கூட சீக்கிரமாவே வளர்ந்துருமா. ஒரு முதலைக்கு அதோட வாழ்நாள்ல கிட்டத்தட்ட 8000 பற்கள் வரைக்கும் உடஞ்சி வளருமா. அதே போல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா முதலைகளுக்கு வியர்க்கவே வியர்க்காது. முதல்ல தன்னோட உள்ளுறுப்புகளை குளிர்ச்சியா வச்சுக்கிட்டதுக்கு தான் அடிக்கடி வாயை திறந்தே வச்சிருக்குமா. பொதுவா இந்த முதலைகள் வெப்பமண்டல ஆறுகள்லயும் ஏரிகள்லயும் தான் வாழுது. முதலைகள் ஊர்வன இனத்தை சேர்ந்தது. முதல்ல ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவின் வெப்பமண்டல பகுதிகளில் காணப்படுது. மொத்தம் 13 வகையான முதலைகள் இந்த உலகத்துல இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிறதுலயே சின்ன முதலைய குள்ள முதலைன்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட 5.5 அடி நீளம் தான் இருக்கும். இதோட எடை வெறும் 6 இருந்து 7 கிலோ வரைக்கும் தான் இருக்கும். இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதுல இந்த உலகத்துல வாழ்றதுலயே மிகப்பெரிய முதலைனா அது உப்பு நீர் முதலை தான். இந்த முதலை 21 அடி வரைக்கும் நீளமா இருக்கும். இதோட எடை 907 கிலோகிராமா இருக்கும். முதல்ல பொதுவா மாமிச உணவுகளான இறைச்சி மட்டும் தான் சாப்பிடுது. இது காடுகள்ல கிடைக்கிற மீன், பறவைகள், தவளைகள் மற்றும் ஓட்டு மீன்களை தான் சாப்பிடுது. ஆனா மிருக காட்சி சாலைகள்ல வளர்க்கப்படுற முதலைகள் ஏற்கனவே கொல்லப்பட்ட சிறிய விலங்குகளான எலிகள், மீன், வெட்டுக்கிளி போன்றவற்றை தான் சாப்பிடுது. காடுகள்ல உள்ள முதல்ல தங்களோட இறைய தாடைகளால கடிச்சு நசுக்கி முழுசுமா விழுங்கும். வேற சில சிறிய விலங்குகளை போல முதலையால சின்ன சின்ன உணவுகளை மெல்லவோ கடிக்கவோ முடியாது. முதலைகள் முழுசா விளங்குன உணவை அதோட வயிற்றுக்குள்ள வச்சு அரைக்கிறதுக்காக முதல்ல கற்களையும் சாப்பிடுது. இந்த கற்களை வச்சுதான் முழுசா விளங்குன உணவுகளை வயிற்றுக்குள்ளேயே அரைக்குது. அதே போல முதலைகளால பல மாசம் வரைக்கும் உணவே இல்லாம வாழவும் முடியும். முதல்ல சில நேரங்கள்ல அதோட வாழிடத்துக்கு பக்கத்துல பள்ளம் தோண்டி உள்ள இருந்து உறங்கும். முதல்ல ஒரே நேரத்துல 10 இருந்து 60 முட்டை வரைக்கும் போடும். முதலையோட குஞ்சுகள் 55 இருந்து 110 நாட்கள் வரைக்கும் தங்களோட முட்டைகள்ல இருக்கும். முதல்ல பிறக்கும் போது 7 இருந்து 10 இன்ச் வரைக்கும் தான் நீளம் இருக்கும். அதாவது 18 இருந்து 25 சென்டிமீட்டர் வரைக்கும். முதல்ல 4 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் முதிர்ச்சி அடையாது. முதல்ல எவ்வளவு காலங்களுக்கு உயிர் வாழும் அப்படிங்கிறது ஒவ்வொரு இனத்தையும் பொறுத்து மாறுபடும். முதலைகள்ல ஒரு சில இனங்கள் 30 வருஷம் மட்டும்தான் உயிர் வாழுது. ஆனா மற்றொரு சில இனங்கள் 75 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுது. சில பேர் ஆலிகேட்டரும் crocodileம் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுதான் இல்ல. ரெண்டுமே முதல்ல இனம் தான். ஆனா ஒரு சில சின்ன வேறுபாடுகள் இருக்கதான் செய்யுது. அலிகேட்டரோட தாடை யூ வடிவமா இருக்கும். crocodileக்கு வி வடிவத்துல இருக்கும். அதே போல அலிகேட்டர் மற்றும் crocodileக்கு இடையில இருக்கிற இன்னொரு வித்தியாசம் என்னன்னா crocodileக்கு அதோட நாக்குக்கு மேல உப்பு சுரப்பிகள் இருக்கு. இதுதான் crocodile உப்பு நீர்ல வாழ்றதுக்கும் உதவுது. ஆனா அலிகேட்டருக்கு இந்த வகை சுரப்பிகள் கிடையாது. இதனாலதான் அது நன்னீர் பகுதிகளில் மட்டும் வாழும். முதல்ல கண்ணீரையும் உருவாக்குது. கண்ணீர் முதலையோட கண்ணிமைக்கு பின்னால ஒரு திரவத்தை சுரக்குது. அதே போல சவ்வு மாதிரியான ஒரு திரவம் கண்ணை சுத்தம் செய்யவும் உதவுது. முதல்ல கொஞ்ச நேரம் தண்ணீர்ல இருந்து வெளியேறி அதோட கண்கள் வறண்டு போகிற வரைக்கும் முதலையோட கண்ணீர் வெளியே தெரியாது. அதே போல முதலைகளோட தாடைகளால 5000 பவுண்டுகள் வரைக்கும் அழுத்தத்தை கொடுக்க முடியும். ஆனா ஒரு மனுஷனோட தாடைக்கு 100 பவுண்டு மட்டும் தான் அழுத்தத்தை கொடுக்கிற சக்தி இருக்கு. இல்லையால எவ்வளவு அழுத்தமா வாயை மூட முடியுமோ அதுல பாதி பலத்தோடு கூட வாயை திறக்க முடியாது. ஏன்னா வாயை திறக்கிற வலிமை கூட முதலைக்கு இல்ல. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஒரு முதலையோட வாயை ரப்பர் பேண்ட் வச்சு கூட மூடி வைக்கலாம். போல முதலைக்கு செவித்திறனும் ரொம்ப கூர்மையா இருக்கும். முதலைகளால மிக வேகமாகவும் நீச்சல் அடிக்க முடியும். இதனாலதான் முதலைகள்ட்ட இருந்து எந்த ஒரு இரையும் தப்பிக்க முடியாது. முதலையால மணிக்கு 32 கிலோமீட்டர் வரைக்கும் நீந்த முடியும். அதே போல முதலையால 1 மணி நேரத்துக்கு அதிகமா நீருக்கடியில சுவாசத்தை அடக்க முடியும். இவ்வளவு பலசாலியான முதலைகள் நிலத்துல அவ்வளவு பலசாலி கிடையாது. நிலத்துல முதலைகளால வேகமா பயணிக்க முடியாது. நிலத்தை காட்டிலும் நீர்ல தான் முதலைக்கு அதிக பலம் இருக்கு. எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கதான் செய்யுது.